இந்திய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியுள்ள தமிழக மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு அரசியல் களத்தில் எமக்கு உற்ற துணையாக இருந்த தோழமை கட்சிகளுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு இந்த நேரத்தில் எனது மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழக மக்களின் நலன்களுக்காக, வாழ்வுரிமைகளுக்காக தொடர்ந்து இந்த இயக்கம் போராடும். தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பை பெற்ற ஒரு பேரியக்கமாக வளரும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இந்த அங்கீகாரத்தை வழங்கிய மக்களுக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு எந்த பொருளாதார பின்னணியும் இல்லாமல் போகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2000 அப்புறம் முடக்கத்தான் பாண்டியன் மாவட்டத்திலேருந்து நிறைய இழப்புகள், அதே போல் திருச்சி திண்ணியத்தில் மனிதன் மலர்கன்று வச்ச கேவலம், இந்த மாதிரி அநீதிக்கு எதிரான போராட்டம் நிறைய, எந்த பொருளாதார பின்புலம் இல்லாமல் 30 ஆண்டு காலம் அவங்க பின்னாடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த விதத்தில் என்ன இந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு இயக்கத் தோழர்கள் செய்த தியாகம் அளப்பரியது. அதைவிட முதலில் விடுதலை சிறுத்தைகள் 1999 தேர்தலில் பங்கேற்ற போது மூப்பனார் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு தேர்தல் வன்முறையால் கடுமையாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியைச் சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அந்த தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கு இந்த அங்கீகாரத்தை, இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். என்னோடு 35 ஆண்டு காலமாக தொடர்ந்து பயணிக்கக்கூடிய என் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன். நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் பெரிய திராவிட இயக்க தலைவர்களையும் பேசுகிறார். அவர் உண்மையான தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடித்தால் இதுபோன்ற முரண்பாடுகளில் போய் அவர் சிக்கியிருக்க வாய்ப்பில்லை. திராவிட அரசியல் எதிர்ப்புதான் தமிழ் தேசியம் என்று